கைரேகை அதை பார்க்கலாமா? தவறில்லை, கைரேகையில் ஒரு இருக்குது. சரி, ஒவ்வொன்றுக்கு சுக்கிரமேடு, சூரியமேடு எல்லாம் அது கைக்குள்ளே அடங்கியிருக்கும். நம்மளுடைய இந்த கோடு போகுது பார்த்தீங்களா, சுக்கிரமேடு கோடு. இந்த கோடு வந்துட்டு ஆள்காட்டி வரலுக்கு நேராக போயிடுச்சுன்னா வாழ்க்கை மிக உயர்ந்துக்கு போகுது. இப்படி நிறைய சொல்லலாம். அது கைரேகையில். அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். தெரிஞ்சுக்கிட்டால் என்ன இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாடி ஜோதிடம், அதுவும் பார்க்கலாமா? உங்கள் கைரேகை நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்கள் கைரேகைகள் வச்சுனாக்கா கரெக்டாக நீங்கள் யார், நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் முன்னோர்கள் என்ன, உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, எந்த ஜென்மத்தில் இருக்கிறீங்க, முன் ஜென்மத்தில் என்னவா இருந்தீங்க, மொத்த கதையை நாடி ஜோதிடத்தில் சொல்லிடும். பிரசன்னம் அதில் என்ன சொல்ல போகுது? உங்கள் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கே தெரியாது. உங்கள் பிரச்சனை எங்கே உருவாச்சுன்னு தெரியாது. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு ரிஷி மூலம் நதி மூலம்னு ஒன்று இருக்குது. அது பிரசன்னத்தில் சொல்லிடும். உங்கள் பிரச்சனை எங்கே உருவாச்சு, உங்கள் பிரச்சனை ஏன் உருவாச்சு, உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நீங்கள் ஏன் இருக்கிறீங்க, மொத்த கதையும் பிரசன்னம் சொல்லிடும். வித்து சொல்யூஷனும் சொல்லிடும், கொடுத்துரும். அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க. ஃபார்மெட்டை பற்றி சொல்லிவிடு வரேன். கடைசியாக தான் ஃபார்மெட் நியூமராலஜி சொல்லணும். உங்கள் ஃபார்மெட் நியூமராலஜி என்ன சொல்ல போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஃபார்மெட் நியூமராலஜி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என்கிட்ட ஒருத்தர் வராங்கன்னு சொன்னாவே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரீங்க. இங்கே கடைசியாக தான் வரீங்க. ஒரு 100 பேர் 200 பேர் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்களே ஒரு குட்டி ஜோசியராக தான் வரீங்க. அது உண்மை தானே சார்? உண்மை. மொத்தத்தையும் கரைச்சி குடிச்சு நீங்கள் நினைப்ப நீங்கன்னு சொல்கிறது ஜென்ஸே இல்லை, லேடிஸே இன்றைக்கி அவ்வளோ பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க. ஃபோனில் சும்மா அப்படியே தரன்ட்டு ஒரு 1/2 hour அவங்க பேசி முடிக்கிறாங்க. நம்ம இப்போ யார்கிட்ட பேசணும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட பேசணுமா, ஒரு ஜோசியிட்ட பேசணுமா, நம்மக்கிட்ட விட்டு வருது. அந்த அளவுக்கு அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்குறாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே, தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும். ஃபார்மெட் நியூமராலஜி என்ன சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அவ்வளோத்தையும் சேர்த்து ஃபார்மெட் நியூமராலஜி ஒரு புத்தகமாக அமைச்சிருக்கோம்.